ஓகே. டுடே டாபிக் 1 மந்த் ஃபுல்லா நம்ம என்னெல்லாம் போர்ஷன்ஸ் பார்த்து முடிச்சிருக்கோமோ, அந்த போர்ஷன்ஸ் வச்சு நம்ம இன்னும் ட்ரேட் பண்ணலாமா? முடியாதா? ஓகேங்களா? வித்தவுட் ஃபண்டமெண்டல்ஸ் இன்னும் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி பார்க்கல. அண்ட் டே டைம் ஃப்ரேம்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எதுவும் இன்னும் பார்க்கவே இல்ல. இருந்தாலுமே இப்போ நம்ம லேர்ன் பண்ணது 4 ஹவர் 1 ஹவர். அதில் பீரியாடிக்ஸ் மார்க் பண்ணணும். வித் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஏன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்றேன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எல்லாமே ஒண்ணா வந்துடும். இதை மட்டும் வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாதா? இதுதான் டுடே கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செக் லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு ரிமைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டாபிக் மார்க்கெட் சைக்கிள் பார்த்துருக்கீங்க. லிக்விடிட்டி அண்ட் டைப்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ். டைப்ஸ்னு போடல, ஏன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆர்டர் பிளாக் அண்ட் பிரேக்கர் பிளாக். பிபி ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் மெயினாக டைமிங்ஸ் தான் இன்னும் ரொம்ப முக்கியம். கில் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட். கில் ஜோன் டைமிங்ஸ் அண்ட் மேக்ரோஸ். ஓகே, கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதான் எம்எஸ்எஸ் ஸ்டார்ட் ஆஃப் இருக்கு. தென் எஸ்எம்டி. இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சது. சரிங்களா? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் தனியாக போடல, ஏன்னா அது நார்மலாக நீங்கள் சொன்ன மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ட்ரேட் பிளான்ல மார்க்கெட் சைக்கிள் பார்க்கும்போது கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. லிக்விடிட்டியில் பிஎஸ்எல் அண்ட் எஸ்எஸ்எல்ஸ் வித் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் ஆகுது, ரிவர்சல் எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் ஆகுது, ஹெச்ஆர், எல்ஆர் அண்ட் ப்ரீவியஸ் டே ஆர் ப்ரீவியஸ் அந்த 4 ஹவர் ஐஸ், ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஃபேர் வேல்யூ கேப்ஸ் மெயினே பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் எப்படி மார்க் பண்ணதுன்னு தெரிஞ்சா போதும். நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை. ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து மார்க் பண்ண தெரிஞ்சா போதும். அதிகபட்சம் ஐஓஎஃப்டி ஓரளவுக்கு அப்பப்போ மார்க்கெட் ஆக்ஷன் ஆகிறது, அதை மார்க் பண்ண கூட போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக். ஃபேர் வேல்யூ கேப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நான் மேக்ஸிமம் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ரீச் ஆகி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டு மார்க்கெட் இன்னமும் போயிட்டே இருக்குன்ற பட்சத்தில் ஆர்டர் பிளாக்ல ரீச் ஆனால் அகைன் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரேக்கர் பிளாக்ஸ் ஹையை பிரேக் ஆகும்போது பை பிரேக்கர் பார்ப்போம், லோ பிரேக் ஆகும்போது செல் பிரேக்கர் பார்ப்போம். பிரேக்கர் பிளாக்ஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் தேவையில்லை. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்க்குறோம். எங்கே நம்ம ட்ரேட் எடுப்போம்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எதெல்லாம் மார்க் பண்ணுவோம்னா 4 ஹவர் 1 ஹவர்ல தான். சரிங்களா? அதை நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடாக மாற்றும் போது கில் ஜோன்ஸ் அண்ட் மேக்ரோஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். கில் ஜோனுன்ற டைமிங் கூட இருக்கிறது மேக்ரோ. இப்போ இந்தியன் டைமிங்ஸில் ஈவினிங் ட்ரேட் பண்ண வேண்டியது 6 to 9:30. ஓகேங்களா? அதில் முக்கியமான டைமிங்ஸ்லாம் 6 to 8:30. ஃபர்ஸ்ட் 2.5 hours தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 6 o'clock. 6 to 7 மேக்ரோஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கும் 20 நிமிஷம் மேக்ரோஸ் இருக்கும். 7:20 to 7:40, 8:20 to 8:40, 9:20 to 9:40. ஃபர்ஸ்ட் 2 மேக்ரோஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், எம்எஸ்எஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு பை மார்க்கெட்னா ஹையர் ஐ ஹையர் லோ, செல் மார்க்கெட்னா லோவர் ஐ லோவர் லோஸ். அது ஓகே, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி தான். ஏன்னா மார்க்கெட்டில் அது கண்டினியூஷன் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இப்போ ஒரு ஹையர் ஐ போகுதுன்னா ஹையர் லோ ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது டிஸ்கவுண்ட் எஃபிஜியோ ஓபியோ மார்க் பண்ணி ட்ரேட் எடுக்க போறீங்க. இது ஓகே. ஆனால் அந்த மார்க்கெட் வந்து நீங்கள் திரும்ப தான் பார்ப்பீங்களா, ஒரு செல்லுலேருந்து பையாவோ இல்லை பைலேருந்து செல் ஆகும். அது கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்ப்போம். அதான் எம்எஸ்எஸ் என்னன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணுற ஒரு 4 ஹவர் 1 ஹவர் பிடிஆர்ஐஸை 15 மினிட்ஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுப்போம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த கன்ஃபர்மேஷன் எம்எஸ்எஸ். அடுத்தது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுங்க எஸ்எம்டின்ற ஒரு எஸ்எம்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா எஃப்எக்ஸில் அந்த அளவுக்கு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து எஸ்எம்டியால் மேக் பண்ண முடியாது. இதனோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா அங்கே கூட ஓகே தான். ஃபியூச்சர்ஸ் மீன்ஸ் இந்த நாஸ்டாக்கு, S&P 500 இதெல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. எஸ்எம்டி உங்களுக்கு எஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, கன்சல்டேஷன்ஸில் இருக்குது, அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மிச்ச நேரத்தில் அதை யூஸ் பண்ணாதீங்க, வேண்டாம். ஓகேங்களா?
ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்த்து முடிச்சிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரேட் பிளான். இதை மட்டும் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ண முடியுமா முடியாத என்ட்ரிஸ். இப்போ நீங்கள் அந்த மார்க்கெட் எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம்னா, எங்கெங்கெல்லாம் 4 ஹவர் 1 ஹவர்ஸில் உங்களுக்கு பிடிஆர்ஏஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்டோட தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வைங்க பிடிஆர்ஏஸை. அதுக்கடுத்து அதை நம்ம 15 மினிட்ல கன்வெர்ட் பண்ணும்போது கில் ஜோனில் இருந்தால் மட்டும் எடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு மிட் நைட்டில் இல்லை இயர்லி மார்னிங்ஸில் சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் த கில் ஜோன்ஸில் பிடிஆர்ஏஸ் டேப் ஆகலாம். ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கிறது கில் ஜோனில் மட்டும் தான் இருக்கணும். ஓகே, அதை பற்றி இப்போ டிப்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோல்டு சார்ட்டே பார்ப்போம். ஓகே, இப்போ ஓரளவு ஒரு பேக் டெஸ்ட் பண்ண வரீங்க. இப்போதைக்கு இந்த லோ டு டாப் வரையும் பார்த்தீங்கன்னா பையில் இருக்கு. ஓகே, ஆனால் இந்த லோல இருந்து எக்ஸாக்டா நம்ம பை தான் பார்க்கறது எப்படி, இதை பத்தி நம்ம யோசிக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்களேன். இது கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன்ல இருந்து இது வந்தது எக்ஸ்பான்ஷன். இங்க உங்களுக்கு இருந்தது எல்லாமே ஈக்குவல் லோஸ், எஸ்எஸ்எல் கலெக்டட் கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ அகைன் மேலே போறது இந்த ஈக்குவலைஸ் எடுக்கிறதுக்கு ஆல் டைம் ஐஸுக்கு அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த இடத்துல இருந்து எப்படி ஜென்ரேட் ஆகிட்டு மேலே போகுது அதை பற்றி யோசிக்கணும். ஓகேங்களா, எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இங்கே தான் பை ஆகணுன்றதுக்கு என்ன ரீசன்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியராக எந்த எஃபிஜிஸும் கிடையாது. இங்கே நாங்கள் ட்ரேட் எடுத்தது டே டைம் ஃப்ரேமில். டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் எஃபிஜி பார்க்கலாம். எக்ஸாக்டாக இங்கே இருக்கும் பாரு. ப்ளஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே மார்க்கெட்டு ஆல்ரெடி ரியாக்டட் ஆன எஃபிஜியில் அகைன் ரியாக்டட் ஆகும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஐசன் லோஸை கலெக்ட் ஆகிடும். ஐசன் லோஸ்னா இப்போ நம்ம இங்கே பார்க்கறது பை, அதனால லோ கலெக்ட் ஆயிடுது. இந்த லோக்கு கீழே வந்து தான் போதுங்களா, அதான் கலெக்டர்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இதே பை மார்க்கெட்டாக இருந்தால் அங்கே இருக்க ஐஸை ஸ்வீப் அடிச்சுட்டு திருப்பி வந்து பை ஆகணுங்க, சாரி செல் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த லோ ஃபஸ்ட்டு ஸ்வீப் அடிக்கிறா, அடிச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாக மார்க்கெட் மேலே போகுது. இது டே டைம் ஃப்ரேம். நான் இங்கே 4 ஹவரில் எதுவும் பெருசாக மார்க் பண்ணல. 4 ஹவர் எஃபிஜி இருக்குது, இருந்தாலும் டே டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு பை ஆகிறது எல்லாம் ஓகே. இது 4 ஹவர்ல ட்ரேட் எடுக்கிறவங்க ஈஸி. ஆனால் இது எப்படி நம்ம இன்ட்ராடேல மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் இன்னொரு கேள்வி. இப்போ இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரி பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ், அவ்வளோதான். 4 ஹவர்ஸ்ல இருந்து 1 ஹவர் போங்க. 1 ஹவர்ல போயிட்டு ரீச் ஆன டைம் பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஒரு இந்தியன் டைம் வச்சாலும் 19:30, அதாவது ஈவினிங் 7:30 கில் ஜோன் தான். ஓகே, தான் ரீச் ஆனது. இங்கே டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 6 to 8:30 கிடையாது. உங்களுக்கு மார்னிங்கே மார்ச் 10ஆம் தேதி இருந்தான். மறந்துடாதீங்க, மார்ச் 10ஆம் தேதி இருந்தான். அதுக்கு முன்னாடி வந்து ஈவினிங் உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது 7 மணிக்கு தான். 7 to நியர்லி ஒரு 10 வரை 10:30 வரைக்கும் பார்க்கலாம். 7 to 10 சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் 2.5 ஹவர்ஸ் 7 to 9, 10 வரைக்கும் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ 1 ஹவர்ல பார்த்தாலும் இங்கே எதுவும் பெருசாக தெரியல. நம்ம அகைன் நீங்கள் ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணுவோம். அங்கேயும் ட்ரேட் இல்லையா, நெக்ஸ்ட் டேட் போயிடணும். நெக்ஸ்ட் டேல எதனா கிடைக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா, ஓகே லெட்ஸ் see here. ரீச் ஆனது 18:15, சாரி 8:15. ஸோ ஸ்மால் பைஸ் செல். இங்கே எதுவுமே அந்த அளவுக்கு எம்எஸ்எஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இப்போலாம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்பீங்கல்ல, இதெல்லாம் பாருங்க சொல்கிறேன். இது இங்கே இருக்க மாதிரி தெரியல. இப்போ நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து ட்ரேடே கிடையாது, அவ்வளோதான் விட்டுறணும். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்து மண்டே கண்டினியூ பண்ணலாம். அகைன் நீங்கள் போயிட்டு 4 ஹவர் 1 ஹவரில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது ஒரு 4 ஹவர் 1 ஹவர் போகாமல் கண்டினியூஸாக 15 மினிட்லேயே பார்க்குறீங்கன்னா கூட நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆனதே பாருங்க. இது டூல் ஏஷியன் மார்க்கெட்டுக்கு வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக ஏஷியன் மார்க்கெட் வந்து அதே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் மேக்ஸிமம் ஏஷியன் மார்க்கெட்டோட ஒர்க்கே கன்சல்டேஷனில் தான் வச்சிருப்பாங்க. லண்டனில் தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், இல்லை மேபி நியூயார்க்கில் நீங்கள் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஏஷியன் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கவே எடுக்காதீங்க, வேண்டாம். ஏஷியன் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கிறது நியர்லி உங்களுக்கு எஸ்எல்ஸோ ஹிட் ஆகாமல் டிபிஸோ ஹிட் ஆகாமல் ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கும் மார்க்கெட் இது போல். ஓகேங்களா, அது வேண்டாம். ஓகே, இங்கே எம்எஸ்எஸ் இருக்கு. கோல்டில் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண. ஜஸ்ட் இங்கே பாருங்க, ஐ டு லோ, லோவர் ஹை, தென் லோவர் லோ. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹையோ லோ கன்சிடரே பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்னா இந்த ஒரு ஹை டு இந்த ஒரு லோக்குள்ள, இந்த ஹை டு லோக்குள்ள இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு தனியாக வந்து எந்த விதமான ஹையர் லோ, லோவர் ஹை அதனால எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஸோ டேரெக்டாக இங்கே போனது பாருங்க. இந்த கேப்ஸ் ஒன்றும் இல்லை, அது வீக்கெண்ட்லேருந்து வீக் ஸ்டார்ட் ஆகும்போது மேபி அந்த கேப்ஸ் ஏற்படும். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் இங்க இருந்தே இப்படி போகுதா, இது எம்எஸ்எஸ் வித் பிரேக்கர். உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா? இங்க இப்படிதான் இருக்கு ஸ்ட்ரக்சர். ஓகே, எக்ஸாக்டா அது பிரேக்கர் பிளாக். ஓகே, இப்போ இந்த இடத்துல பிரேக்கர் பிளாக் எப்படி மார்க் பண்ணான்றது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலா இது ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான பைக் அதுக்கான நம்ம பிரேக்கரா மார்க் பண்ணுவோம். இவ்வளவுதான். இப்போ இந்த கன்சாலிடேஷன்ஸுக்கு பதிலாக இங்க இருக்கும்போது எனக்கு கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சார்ட்ஸ்ல வரது ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 போலதான். சரிங்களா? இந்த டைம்ல தான் உள்ள வருவீங்க. அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அங்க ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க லைவ்ல அங்க இருந்து ஆன்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒர்க் கூட அங்க கிடையாது. நீங்க முடிஞ்சு போன பிறகுதான் உள்ள வரீங்க. நீங்க 12:30 உள்ள வரும்போது இந்த டேல போயிட்டு பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி எஃப்இஜி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு எம்எஸ்எஸ் 15 மினிட்ல மேக் ஆனது பிரேக்கர்ல ஆல்ரெடி ரியாக்ஷன்ல இருக்குன்றதெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து மார்க் பண்ண வேண்டியதான் உங்க வேலை. சரி, இப்போ மார்க் பண்ணிட்டு நான் அப்படியே இந்த பிரேக்கர்ல இருந்து என்ட்ரி எடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான் அது. சரிங்களா? இந்த பிரேக்கர்ல இருந்தே கூட நீங்க என்ட்ரி, ஐ மீன் உங்களுக்கு என்ன வருது பாயிண்ட் 861 2SL, ஒரு 6.8 பாயிண்ட் எஸ்எல் வருது. நான் என்ன பண்றேன், இங்கேயே அகைன் கன்ஃபர்மேஷன் பார்க்கறேன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இங்கேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு எடுக்கத்தான் எடுக்கலாம். லிசன், இப்போ நீங்க இங்க பார்க்க போறது சிம்பிளா எம்எஸ்எஸ் தான். அகெயின் இதுலயும் திருப்பி எம்எஸ்எஸ் தான் பார்க்க போறீங்க. 15 பார்த்துட்டு 15 எம்எஸ்எஸ் பார்க்கலாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டா இது ஹை, இது லோ, லோவர் ஹை, லோவர் லோ. இங்க இருந்து மார்க்கெட் ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்து இந்த ஹையை பிரேக் ஆயிட்டு மேல போயாச்சு. அகைன் ஒரு ரீடெஸ்ட் ஆயிட்டு கரெக்டா போயிட்டே தான் இருக்கு. ஐயரோட போயிட்டே இருக்கு. உங்களுக்கு இங்க வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு ஓபியும் கிடைக்குது அகைன். ஓகே, இப்போ இது உங்களுக்கு கில் ஜோனான்னு செக் பண்ணிக்கோங்க. 3 மணி கில் ஜோன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்ச் 10ல இருந்தா டைமிங் மாறுச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட் பண்றது ஆஃப்டர்நூன்ஸ்ல 12:30 உட்காந்து 4 o'clock வரையும் மார்க்கெட் உள்ள இருக்கணும். சரிங்களா? இனிமேல் தான் நீங்க 3 o'clock கூட எந்திரிச்சிடணும். சரி, இப்போ நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. உங்களோட டிபி ஈக்குவலைஸா இருக்கிறதா பார்த்து வைங்க. முதல்ல ஒரு ரேண்டமா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கா ஈக்குவலைஸ், இது வரையும் டிபி வைங்க. ஈக்குவலைஸ் மீன்ஸ் இது இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து சொல்றேன் நான். ஓகே, விக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. எப்பவுமே பாடிஸ் தான் நீங்க டார்கெட்டுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். விக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பொசிஷன் பாங்ஸ் லாங் பொசிஷன் இருக்கும், அதை வந்து இங்க பிளேஸ் பண்ணுங்க. எக்ஸாக்டா பிளேஸ் பண்ணிட்டு எஸ்எல் இந்த லோல. ஓகே, உங்களோட டிபி ஈக்குவலைஸ். ஓகே, இப்போ இங்க ரிஸ்க் ரிவார்டு 4.4. இதை பத்திலாம் எனக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண ஒரு முடிச்சுட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் 3 பேர்லயும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ்னா என்ன, ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்ம எப்படி பார்க்கறது, பிப்ஸ் அண்ட் பிப்பர்ஸ் கால்குலேஷன்ஸ், இதை பத்தி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்க 5.6 5.619 இருக்குங்களா, அது 5.6 எடுத்துக்கோங்க ஒரு ஹோல் நம்பரா. அதாவது 2864 உங்க என்ட்ரி, 2859 உங்களோட லாஸ் லிமிட். ஓகே, அது வந்து ஒரு 5.6 5.6 பாயிண்ட் நீங்க வந்து லாஸ்க்கு ரெடியா இருக்கீங்க. எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட். சரிங்களா? அது இது வந்து ஸ்டாப் வந்து ரிஸ்க்னு சொல்லுவோம், இது ரிவார்டு. நமக்கு அது ரேஷியோல சொன்னா 4.6. 5.6ன்ற நம்மளோட ஸ்டாப் லெவலு 4.4 மடங்கு அதிகமா இருக்கு ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? சாரி, ப்ராஃபிட் வந்து நம்ம ஸ்டாப் லெவலோட 4.5 மடங்கு அதிகமா இருக்கு. இதுதான் ரிஸ்க் ரிவார்டு. நமக்கு நார்மலா 1:2 to 1:3 கிடைச்சாலே போதும் தான், ஈஸியா சஸ்டைன் ஆயிடலாம். அது எப்படிதான் சொல்லிடலாம். இங்க நீங்க ட்ரேட் ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்துக்கோங்க. நீங்க 3 மணிக்கு எடுத்துட்டு இருந்திருப்பீங்க, நைட் 8:45 வரைக்கும் ட்ரேட் ஹோல்டிங்ல தான் இருக்கு. சரிங்களா? அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. மேபி Q2 Q3ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட்ல ஈஸியா அந்த டைமுக்குள்ளே ட்ரேட் வந்து முடியறது வாய்ப்பு உண்டு. எப்பவுமே லண்டன் டு நியூயார்க் வந்து ஹோல்ட் பண்ற தப்பு கிடையாது. நம்ம நியூயார்க்ல என்ட்ரி எடுத்து மிட் நைட் ஹோல்டிங்ஸ்ல இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும், நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது. சரிங்களா? இது ஓகே தான். ஓகே, இப்போ இது வரையும் முடிஞ்சது. நம்ம ஜஸ்ட் பார்த்தது அந்த 4 ஹவர்ல டே எஃப்இஜி. இந்த டே எஃப்இஜி வந்து ஆக்ட் ஆகிட்டு என்ட்ரி கிடைச்சதை பார்த்து முடிச்சோம். ஒரே ஒரு என்ட்ரி தான் முடிஞ்சது. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது அகைன் எதனா 4 ஹவர் 1 ஹவர்ல இருக்கான்னு பாருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டே பை டே கிடையாது. மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி ஒரு நாளோட லண்டன் என்ன ஆச்சு, நியூயார்க் என்ன ஆச்சு, அப்படி எதுவும் நம்ம பார்க்க போறது கிடையாது. இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது எங்கெங்கெல்லாம் 4 ஹவர் 1 ஹவர்ல பிடிஆர்எஸ் இருக்கு, அங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆயிட்டு நல்லா பண்ணிருக்கா இல்லையா, அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு செகண்ட் மந்த் ஆஃப் த போர்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 7th வீக் அந்த மாதிரி கிளாஸ் வரும்போது டே பை டே உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லைனாலும் நீங்க எப்படி அனலைசஸ் பண்ணி அங்கே ட்ரேட் எடுக்கிறது அந்த மாதிரி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லை. ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு சில பேருக்கு என்ன டவுட்னா பிடிஆர்ஏ சம்டைம்ஸ் அங்கே ஆஃப் ஆக மாட்டேது. அந்த பிடிஆர்ஏஸ் இல்லை, ஆனால் ஸ்ட்ரக்சர் இருக்கு, மார்க்கெட்டு பிஎஸ்எல் எஸ்எஸ்எல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணது, அந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த மாதிரி டவுட்ஸும் வரும். மேக்ஸிமம் இது கோல்டில் தான் நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்துருந்தீங்க, இங்கே இருந்து மேலே போகும்போது மினிமம் இந்த ஐஸ் டார்கெட், அதுக்கப்புறம் ஆல் டைமே கொஞ்சம் எப்பவுமே ரேட் எடுக்கும் ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கு நடுவில் இங்கே கொஞ்சம் நான் லிசன் பண்ணுங்க, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கன்சல்டேஷனா. இப்போ இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு ப்ரீமியம்ல போய் நடக்குது, ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பை சைடில் தான் போகணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் வேணும், டிஸ்கவுண்ட் வந்து போகுதான்னு பார்க்கணும். அதை யோசிச்சாலே நம்ம பொறுமையா இருந்து டிஸ்கவுண்ட் வந்த அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், ஓகேங்களா. இங்கே பாருங்க, இந்த லோ டு இந்த ஐ வரைக்கும் ஃபிப் ட்ரா பண்ணுங்க, உங்களுக்கு 0.5% அங்கே ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. பிடிஆர்எஸ் இல்லை வெப்சைட்ல தெரியுதுங்களா, எதுவும் ஓபி பிபி எதுவுமே கிடையாது, அப்படியே என்ட்ரி எடுக்கலாம். இங்கே பிடிஆர்எஸ் லெஃப்ட் சைட்ல இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் போகுதுன்ற பட்சத்துல பிடிஆர்எஸை கிரியேட் ஆன பிறகு எடுக்கலாம், உருவாக்கி விட்டு எடுக்கலான்ற நான். இப்போ இங்கேயே 4 ஹவர்ல நீங்க பார்க்கணும்னா இது ஒரு ஐஓஎஃப்டி, அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நீங்க வெயிட் பண்ணணுன்ற, ஏன்னா பிடிஆர்எஸ் இல்ல எப்படி அங்க ட்ரேட் எடுக்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. பிடிஆர்எஸ் இல்லைன்னா அந்த பிடிஆர்எஸ் வந்து கிரியேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்ற, சரிங்களா. அதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி கரெக்டா அங்க இருந்துட்டே தான் இருக்கும். ஏதாவது கன்சாலிடேஷன், இந்த எல்ஐசி ஒரு எடுத்துட்டாரு, பிஎஸ்எல் இது கலெக்டட், அங்கிருந்து ஈக்குவலோஸ்ல எடுத்து எஸ்எஸ்எல் வந்து உங்களுக்கு கரெக்டா 0.5 மார்க்கெட் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 4 ஹவர்ல உங்களுக்கு இங்க தான் கிடைக்குது, மேபி 1 ஹவர்ல நீங்க முன்னாடி இருக்குதான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 1 ஹவர்ல இங்க இருக்க ஒரு பிடிஆர் 1 ஹவர் எஃப்இஜி சரிதா, 1 ஹவர் எஃப்இஜி. அது மட்டும் இல்லாம இந்த 1 ஹவர் எஃப்இஜி ஃபர்ஸ்ட் கில் சோனான்னு பார்த்துக்கோங்க. கில் சோனா இல்லைனாலும் எம்டி இது 15 மினிட்ல போகும்போது நம்ம கில் சோனான்னு பார்த்துக்கணும். 10:30 மணி கில் சோன் இல்லை, 11:30 கில் சோன் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்ம கில் சோனே ஸ்டார்ட் ஆகும் 12ல இருந்து. அப்போ 12ல இருந்து நமக்கு என்ன என்ட்ரி இருக்கான்னு நம்ம சூஸ் பண்ணோம். உங்களோட டார்கெட் பர்ஃபெக்டா வச்சுக்கலாம், லிக்விடிட்டி பயங்கரமா இருக்கு, அதை வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகே, டேட் மார்ச் 11th. மார்ச் 11th மீன்ஸ் உங்களுக்கு கில் ஜோன் மாறியாச்சு. இப்போ நீங்க டைமிங்ஸ் பார்க்க வேண்டியது ஆஃப்டர்நூன் ஒரு 11:30 இருந்து 3 o'clock வரைக்கும், ஈவினிங் 6 to 8:30. இங்க நீங்க தாராளமா பார்க்கலாம். எப்பவுமே செகண்ட் வீக்ல டைமிங் மாறிடும், மார்ச் செகண்ட் வீக் அப்புறம் நவம்பர் செகண்ட் வீக், இந்த 2 வீக்ஸ்ல வந்து டைமிங் மாறும். நம்ம இங்க தான் மார்க் பண்ணோம் 1 ஹவர் எஃப்இஜி. ஓகே, சிம்பிள். மார்க்கெட் எக்ஸாக்டா எம்எஸ்எஸ் உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்கு பாருங்க. I2 லோ எஃப்இஜி வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போகுது. நான் எஃப்இஜின்னு சொல்றது இதை சொல்றேன், அவ்வளவுதான். இது நடந்தா போதும் உங்களுக்கு. இது சம்டைம்ஸ் புரியலன்னா லைன் சார்ட் வச்சிருங்க. லைன் சார்ட் யூஸ் பண்ணும்போது கிளாரிட்டி இருக்கும், தெரியுதா. இங்க வந்து அழகா டிராப் பண்ணிருக்கேன், அதே மாதிரிலாம் மார்க்கெட்ல இருக்காது, உங்களுக்கு அது ஏடா கூடமா தான் இருக்கும் பார்க்க. இது ஒரு ஹை, லோ, அகைன் ஹை, லோவர் லோ, ஹையர் ஹை, எஃப்இஜி டேப். இங்கேயும் சின்னதா இருக்குன்னா உங்களுக்கு லைன் சார்ட்ல விக்ஸ் கவர் ஆகாது, பாடிஸ் மட்டும் தான் இருக்கும், புரியுதுங்களா. இந்த விக்ஸ்லாம் வராது, லைன் சார்ட்னால உங்களுக்கு பாடி மட்டும் தான் காமிக்கும், லைன் விக் வந்து கன்சிடர் பண்ணாது, அவ்வளவுதான். இதான் நீங்க என்ட்ரி எடுக்க வேண்டியது. எக்ஸாக்டா இந்த எஃப்இஜில என்ட்ரி 12:45 தாராளமா எடுக்கலாம். ஏன்னா டைம் மாறியாச்சு, 10ஆம் தேதியில இருந்து நீங்க எடுக்க வேண்டிய டைம் உள்ள, சாரி மார்க்கெட் உள்ள வர டைம் 11:30, ஓகேங்களா. 99.875 99 போடுறேன், என்ட்ரி பிரைஸ் வந்து கூட கிளியர் பண்ணிக்கலாம். 875 எஸ்எல் இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிட் லோ. டிபி அந்த கன்சல்டேஷன் ஐ வரைக்கும் ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணுங்க. ஓகே, ரீச் ஆக பயங்கர டைம் எடுத்திருக்கு, 2 days ஆயிருக்கு. 11th மார்ச் போட்டது உங்களுக்கு 12th மார்ச் ரீச் ஆயிருக்கு, ஒரு 4.6 hour. பட் உங்களுக்கு 2 hour ஃபர்ஸ்ட் எங்க ரீச் ஆச்சு. இது வந்து 4 hour டிபி, 4 hour டிபினாலே உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடாக கணக்கு வந்துடும். 50 மினிட்ல என்ட்ரி எடுத்து 50 மினிட்லேயே உங்களுக்கு டிபி வைக்கணும்னா அது அன்றைக்கே முடிஞ்சிடும், இன்டர்டேலே முடிஞ்சிடும். எக்ஸாக்டாக இப்போ இந்த ஐ வைக்கிறீங்க, நெக்ஸ்ட் இப்போ இந்த ஐ ட்ரையல் பண்ணி ஒரு நிமிஷம், அடுத்தது இந்த ஐ ட்ரையல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஐ இப்போ இந்த ஐ ரீச் ஆயிடுச்சா, அதை இந்த ஐ வைக்கலாம். மீன்ஸ் டிபி நீங்கள் போகிற வரைக்கும் வச்சுட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. மார்க்கெட்டில் ஒரு 2 hour வந்துதா,
அது உங்களோட ஃபைனல் டிபியா வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய டிபி பாக்குறீங்க, அது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மார்க்கெட் திரும்பிடுதுன்னா கிடைச்ச 1:2 போதும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆயிடும். அதுக்கு சொல்றேன் நான். இப்போ உங்களுக்கு இங்க 2.5 கிடைக்குது, 6.2 உங்களோட ஸ்டாப்பு. ஸ்டாப் மீன்ஸ் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, 6.2 நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க 15.7 பாயிண்ட்டுக்காக. அது ரேஷியோல சொன்னா 2.5 மடங்கு. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு அங்க ட்ரேடிங்க்கு கேபிட்டல் வச்சிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அந்த பர்சன்டேஜ்ல 2.5 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ₹1 2.50 கிடைக்குதுன்னு அர்த்தம். ஓகே, டைமிங் 12:15 to 18, 5 ஹவர்ஸ். ஆமா, 5 ஹவர்ஸ் ஹோல்டிங். 1 o'clock to 6 o'clock 5 ஹவர்ஸ் ஹோல்டிங். இது அவ்வளவுதான். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 2-3 ட்ரேட் எடுத்தா போதும். இங்க ஒரு 2.5 hour பார்த்தோம் ஆல்ரெடி. இங்க இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் பார்த்தோம், அதுல ஒரு 4.5 hour கிடைச்சது. அந்த மாதிரி மாசத்துக்கு அந்த வாரத்துக்கு 2 ட்ரேட், மாசத்துக்கு 8 ட்ரேட்ல நீங்க 6 ட்ரேட் பாஸ் ஆனாலே போதும். உங்களுக்கு நல்ல பர்சன்டேஜ் கிடைக்கும் அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 hours பார்த்தது இவ்வளவுதான். 1 hour. அவுட் ஆஃப் த கில் ஜோன். ஓகே, இது பாருங்க, அவுட் ஆஃப் த கில் ஜோன். நான் மார்க் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, எஃப்இஜே கரெக்டா மார்க்கெட் போதா அதை செக் பண்றதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கீழே இருந்தே மார்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதில் கில் ஜோன், இது கில் ஜோன்ல இருந்தது, நம்ம எடுத்துட்டோம். அடுத்தடுத்து பார்க்கும்போது கன்சல்டேஷன் ஐஸ் வரையும் ரீச் ஆகுது ஒரு என்ட்ரி இங்கேருந்தே ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது இங்கே வர என்ட்ரி உங்களுக்கு கில் ஜோனே கிடையாது. இங்கே வந்து 2வது அடி டேப் ஆகும்போது கில் ஜோன், அகைன் அதுலேருந்து டேப் ஆகுது கில் ஜோன். ஒரே டே தான் இது. 13th March தான், இதுவும் 13th March தான். அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ இது எதுக்கு தான் மார்க் பண்ணோம்னா, கரெக்டாக ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான் மார்க் பண்ணுறோம். 13th March இப்போ பார்க்கணும். அங்கே போயிட்டு எம்எஸ்எஸ் பார்க்க போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கே 1 மணி ஆச்சு. ஓகே, இது ஆல்ரெடி ஒரு 1 hour ரெஃப்யூஜி. இந்த 1 hour ரெஃப்யூஜில் நீங்கள் எம்எஸ்எஸ் கிடைக்கணும். அதுதான் என்னோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கே. சரியா ட்ரா பண்ணல, ஒரு நிமிஷம். ஓகே, இதை தான் பார்க்க போறீங்க இப்போ, இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி இருக்கு இந்த இடத்துல. பொறுமையா லிசன் பண்ணுங்க. ஹை டு லோ, அகெயின் ஹையர் ஐ. இந்த ஹையை தாண்டியாச்சு, அதனால ஹையர் ஐன்னு சொல்றேன். அகெயின் ரியாக்டட், மேலே போயாச்சு. என்னன்னா, லண்டன் மார்க்கெட்ல தொட்டு அது எம்எஸ்எஸ் வச்சு நியூயார்க்ல தான் என்ட்ரி கிடைக்குது, 6:30 மணிக்கு தான் கிடைக்குது. இப்போ இந்த பாக்ஸ் ஆல்ரெடி மார்க்கெடா இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 hour எஃப்இஜி. இதுக்கு தான் ஒரு செஷன் முடிஞ்சதுன்னா அடுத்த செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 hour 4 hour போயிட்டு பார்த்துட்டு வரணும். இப்போ லண்டன் செஷன் 3 மணிக்கு நீங்க லேப் முடி வச்சிருக்கீங்க, பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அகைன் வந்து உள்ள ஒரு 5:30 வர போறீங்க, 6 மணிக்கு ட்ரேடிங் பண்றதுன்னா. அந்த 5:30 உள்ள வரும்போது 4 hourல எதனா எஃப்இஜி இருக்கா, நீ கிரியேட் ஆயிருக்கா, 1 hourல எதனா கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸா இருக்கும், ஹையர் டைம் ஃப்ரேம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இங்க அகைன் ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கு, அங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். சரி, அதுக்கு எம்எஸ்எஸ் வந்து லண்டன் செஷன்ல இருந்தே வந்தாச்சு. சரிங்களா? அகைன் நீங்க அதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து என்ட்ரி எடுக்கிறீங்களா, இந்த என்ட்ரியை 15 டிபியில் ஹோல்ட் பண்றதா இல்லை 4 hourல ஹோல்ட் பண்றதா, அதை பொறுத்தா ஸ்விங் ட்ரேடிங்கா இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்கா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நீங்க 4 hour டிபியில தான் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா அது இன்ட்ராடே ட்ரேடிங் கிடையாது, ஸ்விங்ல போயிடும். ஆக மொத்தத்தில் இங்க நீங்க பாக்குறது ஆல் டைம் ஹை வேற, அதனால உங்களுக்கு டிபி தான் பெருசா கிடையாது. இதுதான் ஒரே டிபி தான். ஓகே, ஒரே டிபி தான். நிறைய பேர் கோல்டு ஆல் டைம் ஹைல எப்படி ட்ரேட் பண்றதுன்னு புரியாது. ஐஆர்எல் இஆர்னு ஒரு கான்செப்ட் எடுப்போம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் வரும்போது ஆல் டைம் ஹைல கோல்டு எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். இப்போதைக்கு ஆல் டைம் ஹைல கோல்டு போனா என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஒரு பர்சன்ட் தான் டார்கெட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? கோல்டோட ரேட்ல இருந்து 1% கணக்கு பண்ணணும். 2956 இருக்கு. அப்போ 1% 29 பாயிண்ட். அப்போ ஆல் டைம் ஹைல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எய்ம் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பர்சன்ட் போகும்னு பார்க்கணும். அப்படிதான் எய்ம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க எடுத்தது நல்லா போயிருக்கு, அப்படியே ஹோல்ட் பண்றது அதெல்லாம் வந்து லைவ்ல அவங்க சைக்காலஜி பொறுத்தா சொல்ல முடியும். ஓகேங்களா? முடிஞ்சு போன மார்க்கெட்ல நான் இது வரையும் பிடிச்சா அது வரையும் பிடிச்சா நான் சொல்லிடலாம். நம்ம லைவ்ல எதிரி ஹோல்ட் பண்ணுன்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ மேபி நீங்க ஒரு 2 to 3 hour ஹோல்ட் பண்றீங்களா, அதுவே நல்ல ப்ராஃபிட் தான். ஓகே, நீங்க ட்ரேட் கிடைச்சது கில் ஜோன் தான்.
630 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ கோல்ட்ல யூரோ யூஎஸ்டி நேற்று யூரோ யூஎஸ்டி பார்த்தோமா? நேற்று யூரோ யூஎஸ்டி தான் பார்த்தோம். இந்த இடத்துல ஜிபிபி பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜிபிபி யூஎஸ்டிலையும் உங்களுக்கு கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன், ரிவர்சல் நல்லாவே வேலை செஞ்சுருக்கும். லிக்விடிட்டியோட கரெக்டாக இந்த கேண்டில் இருக்கிற எல்லா ஐஸையும் தாண்டி மேலே போயாச்சு. விக்கு விட்டு வந்துடுச்சு. பிஎஸ்எல் கரெக்டர். இப்போ இந்த எஸ்எஸ்எலுக்கு வரணும். அதாவது இது மட்டும் இல்லை, இதுவும் ஈக்குவலோஸ் தான் வரணும். வந்தாச்சு. வரும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே ஒரு 4 hour ரெஃப்யூஜி இருக்கு. ஓகேங்களா? அங்கே ரியாக்ட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, அங்கே வந்து ரியாக்ட் ஆயிடுச்சு. ரியாக்ட் ஆன பிறகு மார்க்கெட்டில் அகெயின் ஒரு 4 hour ரெஃப்யூஜியும் கிடைக்குது. ரியாக்ட் ஆன டைமே பார்த்தீங்கன்னா மதியானம் 1. சரி, அகெயின் ஒரு 4 hour ரெஃப்யூஜி கிடைக்குது. ஒரே நிமிஷம், யூடிசி -4 இருக்கு, தப்பாக சொல்லிட்டேன். ரியாக்ட் ஆன டைம் நைட் 11:30 மணி. அகைன் உங்களுக்கு ஒரு 4 hour ரெஃப்யூஜி கிடச்சி அதில் ரியாக்ட் ஆகுது கில் ஜோன் மார்னிங். ஓகே, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே எப்படி ட்ரேட் எடுக்க போகிறோம்? 1 hour போகலாம். அங்கே எதனா இருக்கான்னு பார்ப்போம். 1 hour எதுவுமே இல்லைனா விட்டுறலாம். 1 hourல பாருங்க, கொஞ்சம் கிளாரிட்டியாக கொஞ்சம் டெப்த்தாக வந்து போயிருக்கு மார்க்கெட். ஈஸியாக இருக்கும். இன்னும் ரியாக்ட் ஆன டைம் 1:30 கில் ஜோன். ஓகே, மார்ச் 3 தான் டைம். மார்த்துக்கு முன்னாடி இருந்தது. நீங்கள் 4 o'clock வரையும் என்ட்ரி பார்க்கலாம். இந்த இடத்துல போயிட்டு 15 minute எம்எஸ்எஸ் பார்க்க போகிறோம். இது 4 hour ரெஃப்யூஜி, இது அந்த 1 hour ரெஃப்யூஜி. உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பார்க்கறதுனால பார்த்துக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. இந்த லோ டு ஹை கனெக்ட் பண்ணிங்கன்னா 0.5 வருது. 0.5 எஃப்இஜி மார்க்கெட்டும் ரீச் ஆயிருக்கு. கரெக்டாக டிஸ்கவுண்ட்டும் வந்தாச்சு. சரி, இப்போ என்ட்ரி எடுக்கணும், அதான் மேட்டர். உள்ள வந்துட்டு நல்லா அக்ரெசிவாக தான் போகுது. என்ட்ரி வேணும், அவ்வளோதான். இந்த இடத்துல எஃப்இஜி வரவே இல்லை. மார்க்கெட் எஃப்இஜி கிரியேட் பண்ணியிருக்கு, ஆனால் எஃப்இஜிக்கு வரவே இல்லை. அப்போ எஃப்இஜிக்கே மார்க்கெட் வரலன்னா நம்ம எடுக்க வேண்டியது பிரேக்கர். இதுதான் இம்பார்ட்டன்ட். எஃப்இஜிக்கே மார்க்கெட் வரல, அப்போ பிரேக்கர் தான் எடுக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ பிரேக்கர் எங்கே சூஸ் பண்ணுறது? உங்களுக்கு கரெக்டாக ஹையில் வந்து ஒரு ஹெல்த்தியான கேண்டில் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிறதே கன்சாலிடேஷன் ஸ்ட்ரக்சர். அப்போ அது கன்சாலிடேஷனில் எந்த கேண்டில் நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்தால் தான் வேலை ஆகும். சரிங்களா? கரெக்டாக உங்களுக்கு லைன் சார்ட் வச்சா புரியும். இந்த ஐஸை தாண்டும்போது நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக நான் சொல்கிறது இந்த கன்சாலிடேஷனில் தேடுங்கன்றேன். இந்த கன்சாலிடேஷனில் பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசாக இருக்குது. இதுதான் நீங்கள் எடுத்தாகணும். பிரேக்கர் பிளாக்கா? சரி, இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா மேலே? அடுத்தது உங்களுக்கு தொட்டது 2.25. அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். அங்கே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அங்கேருந்து எதுவும் டிபி வைக்கிறது. ஐஸ், ப்ரீவியஸ் ஐஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே எஸ்எல் சொல்லிடுறேன் பாருங்க. கன்சல்டேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்குல்ல, அந்த லோவில் தான் இருக்கணும். நீங்கள் எஸ்எல் கன்சல்டேஷன் லோவில் இருக்கணும். இந்த ஐ வரைக்கும். அதே மாதிரி இங்கே எஸ்எல் வைக்கும்போது ஒரு சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, எஸ்எல் இப்படி வருவாங்க. அப்படி வைக்கலாம், ஸ்ட்ரக்சர் லோ ஓவரால். ஆனால் இது பிரேக்கர்னா லெஃப்ட் சைடில் தானே மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்எல் பார்க்கணும். அப்படி தானே பார்ப்போம். இப்போ இது ஓபி இருக்குது, நம்ம இங்கே தானே வைக்கிறோம். இப்போ இந்த ஓபிக்கு பின்னாடி இங்கே எதனா ஸ்ட்ரக்சர் இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சரை இதை வைப்போம். அது போல தான் இங்கே நம்ம பிரேக்கர் பார்க்கணும், அது லெஃப்ட் சைட் லோ தான் பார்க்கணும். இப்படி வந்து பார்க்கக்கூடாது. இது இருக்கிறது ரொம்ப பெருசாக வந்துடும் அப்புறம் திருப்பி. ஓகே, நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பிரேக்கருக்கு லெஃப்ட் சைடில் இதான் கன்சல்டேஷனோட லோ, அதிகபட்ச லோ இதுதான். அது வரைக்கும் வச்சா போதும். உங்கள் என்ட்ரி டைம் 2.25 சம்திங் இருக்கும். ஓகே, உங்கள் ரீச் ஆகிட்ட பிறகு எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் எவ்வளோ ரீச் ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஓகே, நியர்லி அது ரீச் ஆகிற டைம், உங்கள் டிபி ரீச் ஆகிற டைம் 23:15 நைட்டு. நீங்கள் மதியானம் 3 மணிக்கு என்ட்ரி எடுத்து நைட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5.6 hour கிடைக்கும். 1031 பாயிண்ட் மேலே போயிருக்கு. 183 உங்களோட எஸ்எல். அதை விட உங்களோட டிபி வந்து 5.6 மடங்கு அதிகமாக இருக்கு. இதில் 2 to 3 hours எக்ஸிட் ஆகிறது அவங்களோட விருப்பம் தான். ஹோல்ட் பண்ண போறோன்னா ஹோல்ட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் மேனுவலாக ஹோல்ட் பண்ணுங்க.
டிபி எஸ்எல் எல்லாம் செட் பண்ணிட்டு போறீங்கன்னா எனக்கு கேட்டால் அது வேண்டாம், க்ளோஸ் பண்ணிட்டே போயிடலாம். ஏப்ரல் இருந்து அக்டோபர் மார்க்கெட் நல்லா இருக்கும், அப்போ கூட ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு அது வேண்டாம். ஓகே, அகைன் 4 ஹவர் போனோம். இங்க பார்த்தீங்கன்னு நினைக்கிறோமா, இதுதான் இப்போ பார்த்து முடிச்சோம். இந்த ஐவரி எடுத்துருந்தோம். இப்போ அகெயின் அங்கேயும் இன்னொரு வாட்டி மார்க்கெட்ல பிரேக்கர் பிளாக் டாப் ஆகுது. யாருக்கா தெரியுதா? ஏன்னா இந்த எஃப்இஜி உள்ள வராததுக்கு காரணமே அதுதான். பிரேக்கர் பிளாக்லேயே மார்க்கெட் டாப் ஆகிட்டு போயிடுச்சு. சரி, இங்க பிரேக்கர் பிளாக் எது இதெல்லாம் வாக் பண்றதுன்னா செக்டர் இருக்கு பாருங்க, ஹெல்த்தி கேண்டில். ஓகே, க்ளோஸ் ஆகிட்டு பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணிட்டு அங்க அகைன் ரியாக்ட் ஆகுது பாருங்க. அந்த எஃப்இஜியை சொல்றேன். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணியிருந்தா இங்கேயாவது எடுக்கலாம்ல. 7.5 இங்க எடுக்கலாம். நைட்டு வந்து கில் ஜோன் தாமா, இதுல எடுக்கலாம், இங்கே எடுக்கலாம். ஏன்னா இது கில் ஜோனே கிடையாது, இது கில் ஜோன். ஓகே, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்விங் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது கில் ஜோன்ல தான் ஃபார்ம் ஆகும். நீங்க தான் நோட் பண்ணி பார்க்கணும், நல்லா நோட் பண்ணி பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு 4 ஹவர் 1 ஹவர்ல ட்ரேட் எடுக்க சொல்றது. நீங்க ஈஸியா அந்த ஸ்விங்கை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணா ஸ்விங், அவ்வளவுதான். அது எங்கிருந்து ஹோல்ட் பண்ணுன்ற மேட்டர் தான் முக்கியன்றதுக்காக தான் 4 ஹவர் 1 ஹவர் வந்து வந்துட்டு இருக்குது. இது ஆல்ரெடி வந்து பிரேக்கர் தொட்டது தான். சரிங்களா? சரி, இப்போ இந்த 4 ஹவர் இங்க வந்து ரியாக்ட் ஆகுது, அது ஓகே. என்ட்ரி தானே இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்டா 8:45 வருது. இங்க எம்எஸ்எஸ் பாருங்க, மார்க்கெட்ல எம்எஸ்எஸ்லாம் இருக்கு, ஆனா பிடிஆர் ஏதாவது இல்லை. ரீசன் ஐ டு லோ, தென் ஹை, அப்படியே போயிருக்கு, அது மட்டும் தெரியுது. ஆனா எனக்கு இங்க எங்க எம்எஸ்எஸ் தான் தெரியல. சரி, எங்க பிடிஆர் தான் தெரியல. தெளிவா சொல்லலாம், அது பாருங்க, இது ஒரு ஹை அப்பா போட்டேன், இது ஒரு ஹை டு லோ, அகைன் ஹையர் ஹை, ஹையர் லோ, சாரி லோவர் லோ, ஹையர் ஹை. இது பிரேக்கரா, டேப்பாச்சா தெரியல. ஓகே, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது கில் ஜோன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சாரி, உங்களுக்கு வந்து அங்கே ட்ரேடே இல்லை. உங்களுக்கு எம்எஸ்எஸ் நடக்கவே 23 ஆயிருக்கு, நைட்டு 11 ஆயிருக்கு. ஸோ இங்கே நோ என்ட்ரி, நோ ட்ரேட். ரீச் ஆனதுனாவோ 8:45, அந்த கில் ஜோன்லாம் முடிஞ்சு எம்எஸ்எஸ்லாம் வந்து சாரி எம்எஸ்எஸ்லாம் முடியறதுக்கே கில் ஜோன் முடிஞ்சு போச்சு. நோ ட்ரேட்ஸ், இங்கே ட்ரேடே கிடையாது. இந்த இடத்துல தான் சொல்கிறேன், ட்ரேட் இல்லை. ஓகே, மறுநாள் இந்த எஃப்இஜியில் ஆக்ட் ஆயிருக்கு. அகெயின் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு, இதுலேயே மார்க்கெட் ஆக்ட் ஆயிருக்கு. சரி, இந்த 2 எஃப்இஜியை போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 5th மார்ச் இங்கே தான் நம்ம என்ட்ரி இல்லைன்னு விட்டு வச்சு இங்கே பார்க்கலாம் ஏன்னா இருக்கான்னு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏஷியன் தான். இந்த 12:30 மணிக்கு ஆரம்பிக்கும். ஓகே, இந்த 12:30 ஆமா, இங்கே தான் ஆரம்பிக்கும் மார்க்கெட். ஓகே, இங்க இருந்து பாருங்க, அப்படியே தான் மேலே போயிருக்கு, அகைன் உள்ள வருது. இப்போ அகைன் உள்ள வரும்போது இங்க எப்படி என்ட்ரி எடுக்கிறது? இந்த இடத்துல இப்படி உள்ள வந்துருக்குங்களா, 6:30 மணிக்கு உள்ள வந்துருக்கு. இது 1 ஹவர் தான். இந்த 1 ஹவர்ல எம்எஸ்எஸ் பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும், அதான் மேட்ரு. இங்க ஆல்ரெடி வந்து லண்டன் மார்க்கெட் முடிஞ்சாச்சு. அந்த லண்டன் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் உள்ள வரும்போது அந்த லண்டன் மார்க்கெட் கொடுத்துருந்த எக்ஸ்பென்ஷன்ல உங்களுக்கு அகைன் 1 ஹவர் எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அது நம்ம முன்கூட்டியே மார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது லண்டன் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, நம்ம நியூயார்க் உள்ள போறோம் அப்படின்னா நியூயார்க்ல திருப்பி 4 ஹவர் 1 ஹவர்ல பார்த்துட்டு தான் உள்ள போறோம் நீங்க மார்க் பண்ணணும். சரிங்களா? அது மார்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஒரு எக்ஸ்பென்ஷன்ல எஃப்இஜி 1 ஹவர்ல ஃபார்ம் ஆனது கிடைச்சிருக்கும். அந்த 1 ஹவர் எஃப்இஜில இருந்து நீங்க எம்எஸ்எஸ் பார்த்து எடுக்கணும், அதான் மெயின். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி நம்ம கிளாஸ்ல வந்துடும். 4 ஹவர்ல இருந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 15 மினிட் பர்ஃபெக்டா இருக்கும். 1 ஹவர்ல இருந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 15 பாருங்க, ஆனா 5 மினிட்ல நிறைய என்ட்ரி கிடைக்குது வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல சொல்றேன், 15ல எதுவுமே தெரியல இங்க. சரிங்களா? இந்த இடத்துல 5 மினிட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரேன். 5th மார்ச் 5 மினிட். ஓகே ஓகே, நேற்று உங்களுக்கு கிளாஸ்ல ஒன்று எடுக்கல எம்எஸ்எஸ் பத்தி, இம்பார்ட்டன்ட், அதை இப்போ எடுக்கிற பாருங்க. மேக்ஸிமம் எம்எஸ்எஸ்னா இப்படி இருக்கும், அது எஃப்இஜியோ ஓபியோ பிபியோ அதை விட்டுருங்க, இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு நார்மலா எப்பவுமே எல்லா இடத்துலயும் மேக்ஸிமம் சர்ச் பண்ண வேண்டிய எம்எஸ்எஸ். சம்டைம்ஸ் மார்க்கெட்ல ஒரு எல்லார் மூவ்மெண்ட் நல்லா நடந்துருச்சுன்னா எம்எஸ்எஸ்க்கு வெயிட் பண்ண மாட்டோம்.
அப்படியே அக்ரெசிவாக என்ட்ரி எடுப்போம். அக்ரெசிவாக மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, இப்படி இருக்கு, ஒரே அடியாக ஒரு பெரிய செக்ஷன் நடந்தாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஹை வரையும் உடச்சி எம்எஸ்எஸ் கிடைச்ச பிறகு திருப்பி உள்ள வந்து போகலாம், வெயிட் பண்ண மாட்டோம். அப்படி நடக்கும் நடக்காது, மேக்ஸிமம் மார்க்கெட்ல அந்த மாதிரி நடக்காது. ஸோ இப்படி நடக்குதுன்னா இப்படி போகும்போது ஐஓஎஃப்டிஸ் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். எஃப்இஜியோ ஐஓஎஃப்டியோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருந்தே எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்படியே எடுத்துப்போம் என்ட்ரி. ஆனால் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான கிரைடீரியா இருக்கணும். கம்பல்சரி மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல தொட்டுருக்கணும். அப்போதான் தொட்டுருக்கணுமே. சரிங்களா, இது வந்து 1 ஹவரோ 4 ஹவரோ எதனா வந்து ட்ரிகர் ஆயிருக்கணும். இப்போ இங்கே எப்படி இங்கே 1 ஹவர் தான் ட்ரிகர் ஆயிருந்தது. இது வந்து 1 ஹவர் எஃப்இஜி தான். இது இந்த மாதிரி 1 ஹவர் எஃப்இஜி ட்ரிகர் ஆயிருக்கு, எனக்கு இங்கே வந்து பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அதை கவர் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும் மார்க்கெட். நீங்கள் அது வரைக்கும் என்ட்ரி எடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரியும் கிடைக்கல பாருங்க, அப்படியே போயிடுது இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த எல்லார் மார்க்கெட் சுச்சுவேஷன் டைம்ஸ்ல மட்டும், அக்ரெசிவான எல்லார் மார்க்கெட் சுச்சுவேஷன் டைம்ல மட்டும் தான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ரீச் ஆயிருந்தால் எஃப்இஜி இருந்தால் எடுத்துக்கோங்க. அது மேக்ஸிமம் ஐஓஎஃப்டிஸா இருக்கும், இல்லை எஃப்இஜிஸா இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு தான் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, இதுதாங்க எஃப்இஜி. ஏன்னா இப்போ இந்த ஐயர் தாண்டா தானே எம்எஸ்எஸ் தாண்டாமே இருக்கிறான்ல, டவுட் வரும்ல. அது தாண்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து மார்க்கெட் கரெக்டாக தான் போகுது. அப்போ மட்டும் தான் அதை ட்ரை பண்ண சொல்றேன். நீ சின்னத்தை ட்ரை பண்ண வேண்டாம். நீங்க எல்லாரும் நடந்திருக்கணும், அது ஹையர் டைம் ஃப்ரேம் ரீச் ஆயிருக்கணும். அப்போ மட்டும் எம்எஸ்எஸ் வந்து ஐஓஎஃப்டியோ இல்லை எஃப்இஜியோ தொட்டுச்சுன்னா எடுத்துக்கோங்க. சாரி, எம்எஸ்எஸ் இல்லாமல் என்ட்ரி ரீச் ஆனது 7:20, 92 அரௌண்ட் அந்த 5 மினிட் டிபி வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். 8:45 என்ட்ரி 7:20, சாரி 8 மணி, 8 மணிக்கே ரீச். ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் ஹோல்டிங், 92 ஸ்டாப்பு, ரிஸ்க்கு, ரிவார்ட் 416, ரேஷியோ 4.2, சாரி 4.5. ஓகே, தட்ஸ் இட். ஒரு 1 ஹவர்லேருந்து தான் நம்ம என்ட்ரி பார்க்குறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து கன்வெர்ட் பண்ணுங்க. நிச்சயம் மார்க்கெட் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் நடக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். நான் 4 ஹவர்ஸ் நிறைய காமிச்சிருப்பேன், நான் இப்போ 1 ஹவர் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருந்து என்ட்ரியை பார்த்தோம். ஓகே, அகெயின் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷன்ஸ் தான். தேர்ஸ்டே ஃப்ரைடே, போன வாரத்தில் தேர்ஸ்டே ஃப்ரைடே எதுவுமே இருக்காது. இந்த வாரமும் எதுவும் இல்லை தான், ஏன்னா இருக்கா மார்க் பண்ணது பார்க்கலாம். மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இல்லாதது காரணம் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பை எடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே ஒரு 4 ஹவர் எஃப்இஜி ரியாக்ஷன் பார்த்து எனக்கு 4 ஹவர்லேயே காமிக்கிறேன். இந்த 4 ஹவர் எஃப்இஜியில் இந்த இடத்துல இருந்து பை எடுத்தோம், இந்த ஐஓஎஃப்டி பார்த்து. இப்போ இந்த செல் ஆச்சு இல்லை, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரெண்டு அதை கூட கேப்சர் பண்ண முடியும். பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் தான் நடக்குதுங்க. ஸோ இதை கேப்சர் பண்ணேன். 1 ஹவர் வரேன், இங்கே 4 ஹவரில் கிளாரிட்டியாக இல்லை, 1 ஹவரில் பார்க்குறாங்க. எப்படின்னா 1 ஹவர்லேயே எம்எஸ்எஸ் இருக்கு. இப்போதான் எம்எஸ்எஸ், ஏன்னா இந்த லோ வந்து இந்த லோ பிரேக்கே பண்ணல, இப்போதான் இந்த லோ பிரேக் ஆகுது. ஓகே, பிரேக்கர் டேப்பு ஃபால், அதுவும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம். டிபி இங்கே பிரேக்கர் பிளாக்ன்றது லோ உடைக்கும் போது செல் கேண்டில், இதுதான் ஹெல்த்தியான செல் கேண்டில். இதை காட்டிலும் இதுதான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் அங்கே வந்து பிரேக்கருக்கு லோ வந்து பிரேக் ஆகி பாடி க்ளோஸ் ஆகணும், அப்புறம் தான் மார்க்கெட் அங்கே போய் ரீச் ஆகணும். 7:30 மணிக்கு ரீச் ஆயிருக்கு நைட்டு, கில் ஜோன் அது, தாராளமாக எடுக்கலாம். ஓகே, இப்போ அங்கே போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் எதனா 15 மினிட்ல எஃப்இஜி மாதிரி தான் கிடைச்சா எடுத்துக்க வேண்டியது தான். இது 1 ஹவர் பிரேக்கர் பாக்ஸ். ஓகே, அங்கே தொட்டுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு லோ அகைன் எஃப்இஜி ஃபால், அவ்வளோதான். இதுவே உங்களுக்கு என்ட்ரி தான். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு திரும்பும் போது மட்டும்தான் எம்எஸ்எஸ் இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும்போது நீங்கள் இப்படி தானே என்ட்ரி எடுத்து ஆகணும். ஐ மீன் இப்போ கண்டினியூ ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க, இது ரீச் ஆகுது, அகைன் அங்கேருந்து எதனா ஒன்று கண்டினியூ ஆகுதுன்னா இப்படி எடுப்பீங்க. இப்படி தான் இருக்கணும். நம்ம ஒரு வாட்டி எம்எஸ்எஸ் போயிட்டு பார்க்க முடியாது. ஐ மீன் நான் இப்படி சொல்கிறேன், ஒரு வாட்டி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுதெல்லாம் பார்க்க முடியாது. கண்டினியூஷன் இது,
லோவர் ஐ லோவர் லோ லோவர் ஐ லோவர் லோ ஒரு லோவர் ஐஸும் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து எதுக்காக ஆகணும்? ப்ரீமியம் போகணுன்றதுக்காக. அந்த ப்ரீமியம்ல தானே பிடிஆர்எஸ் இருக்கும் செல் மார்க்கெட் பார்க்கும்போது. எஃப்ஐஜிஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, நியர்லி 1:2 ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுது பாருங்க. இங்கே 124 248 நியர்லி போனால் போதும். இந்த இடம் ஒரு மொத்தம் ரீச்சே ஆகுது. ஒரு 270 அப்போ தான் ரீச் ஆகுது. அவ்வளோதான். அது ஹோல்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. பொறுமையாக ஹோல்ட் பண்ணோம். மறுநாள் வரையும் போயிருக்கோம். எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அது அந்த இன்ட்ராடேலேயே முடியும்லாம் சொல்லவே முடியாது. டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் போகும். ஓகேங்களா? இது 1 hour எஃப்இஜி, சாரி 1 hour பிபி. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. 1 hour பிபி. அது அகைன் ரீடெஸ்ட் ஆகும்போது 15 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்த்து என்ட்ரி எஃப்இஜிலே போட்டிருக்கோம் கில் ஜோன்ல. அப்போ மேக்ரோஸ் ரெண்டாவது மேக்ரோஸ் வரும்போது, ஏன்னா உங்களுக்கு பிப்ரவரிலாம் டைம் மாறாது, மார்ச் செகண்ட் வீக்ல தான் மார்ச். அப்போ உங்களுக்கு வந்து மேக்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேக்ரோ, ரெண்டாவது மேக்ரோ இல்லை, ஃபர்ஸ்ட் மேக்ரோன்றது 8:28 8:40 தான் ஆரம்பிக்கும். இப்போ 7:28 7:40 8:28 8:40 ஆரம்பிக்கும். ஏன்னா மார்க்கெட் 7 மணிக்கு ஆரம்பிக்கும் நைட்டு. 7:28 மேக்ரோஸ் இருக்காது. 8:20 8:40 ஃபர்ஸ்ட் மேக்ரோ. அப்பதான் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. தாராளமாக எடுக்கலாம். இதான் மேக்ரோஸ்ல என்ட்ரி கிடைக்கும்னு சொல்றது இதான் ரீசன். சரிங்களா? மேக்ரோஸ் டைமிங்ஸ்ல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா என்ட்ரிஸ் நல்லா ஃபவுண்ட் ஆகத்த பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். ஒன்று முடிஞ்சது. யாருக்கா என்ன டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் கூட சொல்லுங்க, சால்வ் பண்ணலாம் பொறுமையாக. மார்க்கெட் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, அதை எடுத்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இல்லைன்னா நான் இதே தான் பண்ணிட்டு இருப்பேன். 4 hour to 1 hour. அந்த 4 hour 1 hour மார்க்கிங்ஸ் மேக் பண்ணது 5 மினிட்ல எம்எஸ்எஸ் பார்க்க போகிறோம். கில் ஜோனாக இருக்கணும் மெயின், அவ்வளோதான். எனக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருக்கா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இப்போ நான் இங்கே அவாய்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன், அப்புறம் இங்கே எடுக்கிறேன். இப்போ நடுப்பட்டதெல்லாம் அங்கங்கே விடுறேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் உங்களுக்கு செகண்ட் மந்த் போர்ஷனில் வரும். இப்போ இந்த இடத்துல கூட கொஞ்சம் செகண்ட் மந்த் போர்ஷன் வச்சு, அதாவது செகண்ட் மந்த் போர்ஷன் அப்படின்னு இல்லை, நம்ம ஃபுல்லாக படிச்சு முடிச்சா வரும். ஓகேங்களா? நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதால ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் பிரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அங்கே காமிக்கலாம்ல. ஏன்னா ஏஎம்டிபிஓ3ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வர வாரத்தில் வந்துடும். ஏஎம்டிபிஓ3 ஐஆர் அண்ட் இஆர் 5th வீக் ஆஃப் த கிளாஸ்ல வரும். அந்த டாபிக் முடிஞ்சிட்டாலே நீங்க தாராளமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டை வச்சு லோவர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் ட்ரேட் பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ட்ரேடை வந்து. ஒன்றும் இல்லை, எப்பவுமே ட்ரேடை ஹோல்ட் பண்ணும்போது தான் பல யோசனை வரும். இது கரெக்டா எடுத்துமா தப்பா எடுத்துமா அப்படின்னு சொல்லி நிறைய தோணும். அப்போ உங்களுக்கு வந்து உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையாம இருக்கிறதுக்கு உதவுறது ஹையர் டைம் ஃப்ரேம் கரெக்டா இருக்கு, அதெல்லாம் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன்னா அது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். 15 மினிட்ல ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நீங்களே இங்க எவ்வளவு 15 மினிட் கேண்டில் பார்ப்பீங்க. சும்மா இங்க போறோம், எக்கச்சக்கமா 15 மினிட் கேண்டில்ஸ் இருக்கும். நம்ம அந்த எல்லா 15 மினிட் கேண்டில் அனலைஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம எங்க அனலைஸ் பண்றோம்? இதில் போய் ஸ்ட்ரக்சரா வரைஞ்சிட்டு இருக்கோம். 4 hour 1 hour மார்க் பண்றோம். அந்த இடத்துல போய் மட்டும் தான் நம்ம 15 மினிட்டை பாக்குறோம். கொஞ்சம் ஃப்ரீடம் அது, அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலா இங்க கூட பாருங்க, இந்த லோட்டு ஐக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அதாவது 50% கீழே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பிடிஆர் பார்க்க வேண்டிய நம்ம கையில் தான் இருக்கு. இது 4 hour ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் இங்க ஒரு 4 hour இருக்கு, திருப்பி இங்க ஒரு 4 hour இருக்கு. ஓகே, இப்போ ஒரு 3 மார்க் பண்ணுமா? இந்த 3 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுவும் செக் பண்ணிடுங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்க பிகினரிங்கிறதுனால நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. போக போக உங்களுக்கு சும்மா பார்த்தாலே தெரியும். டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு, ஃபிப்லாம் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலா இங்க உருவான 4 hour ஃபீச்சர் அங்கேயே ஒரு அடி தொட்டிருக்கு. ஜேன், நான் இப்போ இதை ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன், அப்புறம் அது போலாம். ஃபெப் 3. ஓகே, கன்சல்டேஷன் தான் கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். அந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ற வரைக்கும் கொஞ்சம் என்ட்ரி கிடையாது, கஷ்டம். கன்சாலிடேஷனாலே உங்களுக்கு என்ன தெரியுமா? ஏஎம்டின்னு ஒரு கிளாஸ்ல எடுக்கும்போது தெளிவா சொல்றேன். கன்சாலிடேஷன்ல 2 விதமான என்ட்ரிஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒன்னு, அந்த கன்சல்டேஷனை விட்டு மார்க்கெட் வெளியே போன பிறகு என்ட்ரி வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லையா, அந்த கன்சாலிடேஷன்ல இருந்தே வெளியே போவோம்ல, அதே என்ட்ரியா பிடிக்கலாம்ல. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் 15 மினிட்டை பத்தி பேசல. 15 மினிட்டும் ஓகே தான். ஹையர் டைம் கன்சாலிடேஷன்ல ஏன் நம்ம ஒரு
அனதர் சைட் ஆஃப் த மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு நீங்க யோசிக்கலாம்ல. ஒரு பிஎஸ்எல் கலெக்டட் எஸ்எஸ்எல் தான் கலெக்ட் ஆக போகுதுன்னா அப்போ அந்த பிஎஸ்எல் இருந்து எஸ்எஸ்எல் போற வரைக்குமா அந்த கன்சல்டேஷன் பிரேக் ஆகிற வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். கன்சல்டேஷன் பிரேக் ஆன பிறகு வேற என்ட்ரி எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கு மேனிபுலேஷன் சொல்லிட்டு ஒன்று படிப்போம். அதை படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எப்படி பார்க்கணும்னா கன்சல்டேஷன் பிரேக் ஆன பிறகு என்ட்ரி எடுத்து உங்களுக்கு சேஃபா வச்சுக்கோங்க. ஓகே சரி, இப்போ இங்க பாருங்க, கன்சல்டேஷன் பிரேக் ஆன பிறகு என்ட்ரினா இதுவே ஓகே தான். இது விக்கு ப்ரோ, இது ரொம்ப பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாடிஸ் ஓவராலா பிரேக் ஆச்சு, அது வரைக்கும் போதும். ஓகே, பாடியே போய் க்ளோஸ் ஆகணும். அதான் நீங்க விக்கு மட்டும் போயிட்டு வரக்கூடாது. திருப்பியும் இதெல்லாம் தாண்டி விக்கு மட்டும் போயிட்டு வந்தா வேலைக்கு ஆகாது. ஃபுல்லா பிரேக் ஆகிட்டு உள்ள வரான். ஆனால் நோட் பண்ணுங்க, இங்க பர்ஃபெக்டா ஒரு என்ட்ரி இருக்கு. பிரேக்கரு வித் எஃப்இஜி யூனிவர்சல் மாடல் தான் இங்க இருக்கு. சாரி, யூனிகார்ன் மாடல். இவ்வளவுதான், எக்ஸாக்டா அதை இருக்கு பாருங்க. இதெல்லாம் மார்க் பண்ணிட்டுலாம் ஏமாத்த கூடாது. இதெல்லாம் வேஸ்ட். இப்படிலாம் மார்க் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவங்க ஹெல்த்தியா இருக்கா அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. இது இருக்கா இதை மார்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். பிரேக் ஆச்சா வேலை முடிஞ்சது. 1:45 3 என்ட்ரி ட்ரிகர் ஆகுறது. 3 மணிக்கு ட்ரிகர் ஆகுது. 4 மணி வரையும் ட்ரேட் பண்ணலாம். 3 மணிக்கு ட்ரிகர் ஆகுது. நீங்க சார்ட்டுக்கு வரதே 1 மணிக்கு வந்தா போதும். 1 to 4 3 வேலை ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு 3 மணிக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ஹோல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் என்ட்ரி. ஓகே, அங்க இருந்து இது கேப். ஓகே, கேப் ஆல்ரெடி சொன்ன ஞாபகம் இல்லை எனக்கு. ஒன்றும் இல்லை, கேப்ன்றது வீக்கெண்ட் டு வீக் டே ஸ்டார்ட் ஆகும்போது நார்மலா இருக்கும். ஓகேங்களா, மெயினா இவ்வளவு பெருசா வரத்தெல்லாம் எதனா ஒரு ட்ரேட பத்தி, அதாவது ட்ரேட் வார பத்தி இல்ல வார் பத்தி, நாடு இன்னொரு நாடு அஃபெக்ட் பண்ற மாதிரி நியூஸ் அதெல்லாம் பேசுவானுங்க சாட்டர்டே சண்டேஸ்ல. அது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உடனே அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த கேப் அப் கேப் டவுன்ஸ்லாம் வரது. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ கூட ரீசெண்டா அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர்ல இருந்தது ப்ரோ. இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து அவங்க இல்லாத ப்ராஃபிட் வந்து இருக்கிறத புக் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது ரொம்ப ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. அது ஃபுல்லா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ப்ராப்ளமே அதுதான், வேற எதுவும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இல்ல ஆக்சுவலா நான் ஃபுல்லா பார்க்கல. அந்த கேப் ம் சொன்னீங்கல்ல, அந்த கேப்புக்கு மட்டும் பார்த்தேன். மண்டே ம் ஓப்பன் ம். பண்ணும்போது வந்து 900 800 900 க்ளோஸ் ஆயிருந்தது. ஆமா, பட் டியூஸ்டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 800 ஓப்பன் ஆச்சு. அது ஒரு பெரிய கேப் இருந்தது. அது ஸோ ஒர்த்து அதை தான் ப்ரோ. பார்க்கும்போது பேங்க் ஹோல்டிங், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லாம் வந்து நல்லா இருக்கு. ட்ரேடிங்க்கு ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்றேன். இந்தியன் மார்க்கெட்டால கேப் அப் கேப் டவுன்ஸ் இருக்கும் ப்ரோ. அது என்ன தலைவலினா, உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் வேற 6 மணி நேரம் தான் நடக்குது. காலைல ஒரு 3 9 காலில இருந்து 3 கால் தான் நடக்குது. அதனால கேப்ஸ் நார்மலாவே இருக்கும். அதுல நம்மளுக்கு முன்னாடி வேற இவனுங்க ட்ரேட் அது கேப் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் 9 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுது இல்ல ப்ரீ மார்க்கெட். நம்மளுக்கு 9 காலு தானே ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1/4 மணி நேரத்துல அவனுங்க வைக்கிற பொசிஷன்ஸ் தானே, அவனுங்க பையர்ஸ் வச்சிருந்தாங்கன்னா. இது நீங்க எங்க பாக்கலாம்னா, நான் டெய்லி ஈவினிங் இந்த நாஸ்டாக் ட்ரேட் பண்ணும்போது அப்படித்தான் எனக்கு வரும். நாஸ்டாக்ல வரும். இதுலயே உங்களுக்கு 2 ட்ரேடிங் ஹவர்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக் எக்ஸ்டெண்டட்னு சொல்லலாம். ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ்னா இப்போ நிஃப்டி மாதிரி தான் இது நாஸ்டாக்கும். இந்த வந்து பாருங்க கேப்ஸ் தெரியுதுங்களா, இது கேப் தான். அங்கங்க கேப் இருக்கும் நாஸ்டாக்ல. கேப்ஸ் நிறைய பெரிய பெரிய கேப்ஸ் இருக்கும். இந்த சைனால டீப் சிகேன்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் ஆகும்போதெல்லாம் நாஸ்டாக்ல அடிச்சானுங்க போட்டு. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடமும் மறந்துச்சு எனக்கு. பெரிய ஃபால் நினைக்கிறேன் அதெல்லாம். நாஸ்டாக்கே ஃபுல்லா ஃபால்ல இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல இதுதான் இதுதான் 10% கிட்ட ஃபால்ல இருக்கு. கேப்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ப்ரோ. 3 o'clock to நைட் 9 மணி ஆயிருக்கு. ஒரு 6 மணி நேரம் ஹோல்ட் பண்ணிருக்கணும். 4.3 ஆர். சீரியஸா சொல்றேன், இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த அக்டோபர் மாசம் வரைக்கும்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளோலாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஹோல்ட் பண்ற அளவுக்குலாம் ஒர்த்தாவே இருக்காது மார்க்கெட். சீக்கிரம் சீக்கிரமா முடிஞ்சிடும். 4 hour வெறும் ஒரு 4 ஹவருக்கு போய் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டிய டைம்னா இருக்காது. புரியுதுங்களா. மேக்ஸிமம் என்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கில் ஜோன்லேயே க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா தான் போகும். 2 or 3 என்ட்ரிஸ் கூட ஒரே செஷன்ல கிடைக்கும் சம்டைம்ஸ். அப்ப ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மாசத்துல இருந்து நல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபண்டமெண்டல்ஸ் தான் bro நிறைய ப்ராப்ளம். ஓகே, அகைன் இது எதுவும் 4 hour ரெஃப்யூஜியா? ஆமா, இதுவும் 4 hour ரெஃப்யூஜி. மார்க் பண்ணது எல்லாமே 4 hour ரெஃப்யூஜி தான். அப்பா என்ன மாதிரி ஒரு ட்ரேடு, அப்படியே நம்ம வரையா மாதிரியே இருக்கு தெரியுதுங்களா.
அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. எக்ஸாக்டா இதுதான் எஃப்இஜி. அங்கதான் டேப் ஆயிருக்கு. அவ்வளவுதான், அங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். 4 மணிக்கு வருது, கில்சர் முடிய நேரத்துல வருது, உள்ள இருந்தா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். அங்க இருந்து ட்ரேட் அப்படியே ப்ரீவியஸ் 15 மினிட் ஆகி வரைக்கும் ஹோல்ட் பண்ணாலே போதும். இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணாலே போதும். டெய்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ தான் வைக்கிறேன் நான், வந்து ஸ்ட்ரக்சர் லோ வைக்கல. ஏன்னா ஹையர் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வரும்போது நீங்க ஸ்ட்ரைட் எஸ்எல் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 130 130 டு 666 ஒரு 4.5 5 வரும்னு நினைக்கிறேன். வருது. வேலை முடிஞ்சுதா? இந்த மாதிரி வரும்போது தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஃபிப்பை போட்டுருணும். உங்களுக்கு புரியலன்னா அழகா டிஸ்கவுண்டான்னு செக் பண்றது. டிஸ்கவுண்ட் வந்துச்சா அப்புறம் அந்த அது 4 ஹவரோ 1 ஹவரோ 1 டேவோ அதெல்லாம் தேவையில்ல. டிஸ்கவுண்ட்ல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. டிஸ்கவுண்ட்ல இல்லாம சம்டைம்ஸ் எடுப்போம், அது எப்படின்னும் பார்க்கலாம். இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஐ மீன் இப்படி இல்லை மார்க்கெட், இந்த மாதிரி அழகா போயிட்டு வந்து இப்படிலாம் இல்லை. இப்படி இல்லைன்ற பட்சத்துல நீங்க கன்ஃபார்மா எல்லாரும் தான் பார்ப்பீங்க மார்க்கெட்ல, இப்படிதான் இருக்கும். அப்போ ஐஓஎஃப்டி எஃப்இஜி ஏதோ ஒன்று, ஐஓஎஃப்டி மேக்ஸிமம் இருக்கும். அதனால ஐஓஎஃப்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் அதான் இருக்கும். அப்படியே என்ட்ரி எடுத்துக்கணும். கில் ஜோன் மஸ்ட் 15 கில் ஜோன் தான் மெயின், ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்கும். அவ்வளோதான், தெரிஞ்சுங்களா? ஒரு குட்டி எஃப்இஜி ஒன்று இருக்காங்க. இது 4 ஹவர் எஃப்இஜி. அங்கே ரியாக்ட் ஆன 15 மினிட் நல்லது இருக்கும். 5 மினிட்ல போனீங்கன்னா அது எஃப்இஜி கொஞ்சம் பெருசாக இருக்கும். 15 இருக்கும்போது 5 போக மாட்டேன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. 5 போகிறது வேஸ்ட். 15 15 ஹேண்டில் பண்ணிக்கணும். டு ஈக்குவலைஸ் இங்கே இருக்கு 4.8. டைம் ட்ரிகர் ஆனது 8:15. அதான் செகண்ட் ஃபர்ஸ்ட் மேக்ரோஸ். அது மேக்ரோ டு மேக்ரோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆமா கரெக்டா 22:30. ஃபர்ஸ்ட் 8:20 டு 8:40, 9:20 டு 9:40, 10:20 டு 10:40 கரெக்டாக தான் இருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதும் ஏஎம் செஷன் வந்து 10:30 க்ளோஸ் ஆகிடும். அமெரிக்காவில் 12 மணினா மதியானம் 12 மணின்றது நம்மளுக்கு இங்கே வந்து நைட்டு 10:30 மணியாக வரும். பிப்ரவரி எல்லாம் நவம்பர் டு மார்ச் வரைக்கும். மார்ச்ல மாறிடும். 12 1 வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 என்ட்ரியாவது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா என்ட்ரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான் மார்க் பண்ணுறோம். ஃபெயிலியர்ஸ் இருக்கா பார்த்தீங்களா? கிளியராக தானே இருக்கு. எனக்கு முடக்கா இருக்கு, அது எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் டிஃப்ரெண்டாக டைனாமிக்காக ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தேவையானது எம்எஸ்எஸ் வித் பிடிஆர்ஏ கில் ஜோன், அது இருந்துட்டே தானே இருக்கு மார்க்கெட்ல. இப்போ பார்த்த என்ட்ரியில பாதி எடுத்தா கூட ப்ராஃபிட்டபிளாக தானே இருக்கும். இந்த ஒரே ரீசனால மட்டும்தான் ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் ட்ரேட் பண்ண சொல்றது, எல்டிஎஃப்ல ட்ரேட் பண்ண வேணாம்னு சொல்றது. ஹெச்டிஎஃப்ல இருந்து வந்தா மட்டும் தான் ப்ராஃபிட் அதிகம். நான் இங்க உங்களுக்கு நியூஸ் டைமு, டே டைம் ஃப்ரேம், அது இது எதுவுமே நான் சேர்க்கல. இதை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்க முடியும் நிச்சயமா. ட்ரை பண்ணுங்க. இனிமேல் லைவ் மார்க்கெட் உட்காரணும். நீங்க சும்மா பேக் டெஸ்ட்லாம் ஓகே தான், லைவ் மார்க்கெட் உட்காந்து பாருங்க. லைவ் மார்க்கெட்ல பொறுமை வேணும். நேற்று கூட மேம் கேட்டிருந்தாங்க லைவ் மார்க்கெட் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுன்னு. என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, இந்த மாதிரி பெருசாக ஒரு கேண்டில் வந்து விழும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பக்குன்னு ஆகும். நம்பர் 1 அதுதான். அது 4 ஹவர் ரீச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம டக்குன்னு அந்த நேரத்தில் யோசிச்சு இந்த லோ டு ஐ ஃபிப் போட மாட்டோம், டிஸ்கவுண்ட் செக் பண்ண மாட்டோம். நம்ம 3 உட்காந்துருப்போம். ஏன் 3 உட்காந்துருப்போம்னா, சிம்பிளா நான் சைக்கிளை சொல்றேன் பாருங்க. இது 1 2 3 4 கேண்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா 1 மணி நேரம் காலி. நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கு சோம்பேறி ஆகும், லேசியா இருப்போம் நம்ம. அதுக்கு அடுத்தது அங்க திங்க் பண்ற கெப்பாசிட்டி இருக்காது. ஆனா மார்க்கெட் எங்க போகும்போது நம்ம மிஸ் பண்ணணும்னு யோசிப்போம்னா இந்த பையை பார்த்து யோசிப்போம். ஆமா கரெக்டாக தான் போயிருக்குது, இங்க ஒரு வாட்டி வாய்ப்பு, இங்க ஒரு வாட்டி வாய்ப்பு, 2 வாட்டி 1/2 மணி நேரம் நின்று தான் போயிருக்குன்னு யோசிப்போம். இது நான் நிறைய வாட்டி இது மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கமா. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லயே சரி, இன்டர்மீடியட்டா இருக்கும்போதும் சரி, நிறைய வாட்டி இதெல்லாம் எக்கச்சக்கமா மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பிளான்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா எக்ஸிகியூஷன் அப்போ சோம்பேறித்தனமா, ஐ மீன் திங்கிங் இருக்காது. ப்ரெசென்ட்ல திங்க் பண்ண மாட்டோம் அவ்வளவு வேகமா. இப்போ பேக் டெஸ்ட் பண்றோம்ல, இது எனக்கு அடுத்தது ப்ரெசென்ட் வரும்போது யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னன்னா
பேக் டெஸ்ட் பண்றது என்ட்ரி வருதான்றதை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். அங்கே நான் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணேன், நான் அந்த என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ நான் வெயிட் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் யோசிப்பேன். ஆக மொத்தத்தில் நான் யோசிச்சது ஒன்றே ஒன்று தான், மிஞ்சி போனால் உட்கார போட்டு 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் போது நம்ம எது ட்ரேட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃபீல்டுன்றதே வரக்கூடாது, விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 ஹவர்ஸ் நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தோட கனெக்ஷன் தான், அது ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த்தோட கனெக்ஷன் தான் ட்ரைனிங். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, ஜிம் ஒர்க் அவுட்டோ ரன்னிங்கோ, இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருப்பீங்க, நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாதிரி எதனா ஒன்று, அதெல்லாம் கனெக்ஷன் ஆயிருந்தா தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும்னா அது நீங்கள் செய்து ஆகணும். அது ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட், ஒவ்வொருத்தரோட விருப்பத்தை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா சிம்பிளா ஒன்னே ஒண்ணா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்க சைட்ல நான், ஏன்னா எல்லாரும் ஒர்க்கிங்கா இருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க, கலந்த மாதிரி இருப்பீங்கல்ல, ஒரு 10 minutes to 15 minutes சைலண்டா உட்காருங்க, சார்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, கொஞ்சம் கண்ண மூடியோ இல்லை திறந்தோ, அது உங்க விருப்பம். சைலண்டா கொஞ்சம் சவுண்ட்லாம் இல்லாம, ஒரு எதனா சைலண்டான ஹீலிங் மியூசிக்ஸ் மாதிரிலாம் இருக்கும், வேர்டிங்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நார்மல் மியூசிக்கா இருக்கலாம். ஒரு 15 minutes 10 minutes சைலண்டா உட்காருங்க, கண்ண மூடி உட்காந்தா நல்லது. அதுக்கப்புறம் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அங்க பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒன்று தான், 12 கேண்டில் பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். 3 மணி நேரம் தான் நீங்க உள்ள இருக்க போறது. 15 நிமிஷம் கேண்டில்ல 12 கேண்டில் பார்க்க போறீங்க, அதுக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லை. அந்த 3 மணி நேரம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனா இருக்கணும்னா தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குடிச்சாதான் வந்து ட்ரைன் ஆகாது எனர்ஜி, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ட்ரைன் ஆகும். நிச்சயமா சிஸ்டம்ஸ் அங்கே உட்காரும் போது எனர்ஜி ட்ரைன் ஆகும், நல்லா உங்களுக்கு ட்ரைன் ஆகிறத, அதை கொஞ்சம் ட்ரைன் ஆகாம பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க ட்ரேட் பண்ணும்போது. டிஸ்கார்ட் ஆகிறீங்களா, யாரா பேசுறீங்க, டவுட் கேட்குறா, முடிச்சிடுங்க. ட்ரேடிங் சார்ட் மட்டும் பாருங்க, வேற எதையும் பாருங்க. 10 சார்ட்டை மாற்றி பார்க்கறது, அன்னைக்கு போய் பேக் டெஸ்ட் பண்ணுறது, அதுன்னு எதுவுமே பார்க்க மாட்டேன். கம்முன்னு லைவ் மார்க்கெட் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க, வேற எதுவுமே தேவையில்லை. 23 மணி நேரம் 24 மணி நேரம் பாரிச்சுடுவாங்க கிடையாது. ஈவினிங் 3 மணி நேரம் நியூயார்க் தான் மெயினே. லண்டன்ன்ற ஆப்ஷன் தான், நியூயார்க் தான் இருக்கிறதுல மெயின். சரிங்களா? ஏன் உங்களுக்கு லண்டன் வற்புறுத்துறேன்னா, யூரோ லண்டன் பேர் அந்த ஜோனோட பேர். ஓகேங்களா? அந்த கண்ட்ரியோட கரன்சி பேர். அதனால தான் நான் லண்டனையும் பார்க்கறேன். வால்டனிட்டி மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நியூயார்க் மட்டும் போதும். நீங்க நல்லா ட்ரேட் பண்ண போறீங்கன்னா நியூயார்க் மட்டும் பார்த்தாலே போதும், லண்டன் பார்க்கணும் அவசியமே இல்லை. மேஜர் ஆஃப் ஸ்விங் பாயிண்ட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் நியூயார்க் தான் கிரியேட் ஆகும். வேறங்க, இங்க இருந்து போறப்போ ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரீசன் ஐஓ எடுக்கிறதுனால 1 2 3 4 கேண்டில் கேப் மேபி 1 ஹவர் பார்த்தா இன்னும் கிளாரிட்டியா இருக்கலாம். ஏன்னா நம்ம யோசிங்க, இந்த ஐல இருந்து ஃபுல்லா கீழே தான், அட்லீஸ்ட் இந்த ஐ வரைக்கும் போய் டீப் அடிக்கணும்ல, அது வரைக்கும் நம்ம என்ட்ரி பார்த்துட்டே இருக்கலாம். பிரேக்கப் லேக் இருக்குங்க, தெரியுதா? தெரியுது பிரேக்கப் லேக் இருக்கு. அதான் பாக்குறேன். போயிட்டு உள்ள வந்து தொடராங்க. ஒண்ணு இங்க பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த 1 hour எஃபிஷியன்ட் எடுக்கலாம். வாய்ப்புகள் எவ்வளவு அமையுது பாத்தீங்களா? 13ஆம் தேதி பிப்ரவரி ஈவினிங் 6:30 மணி. செம்ம கன்சல்டேஷன் இருக்கு. இது அவுட் ஆஃப் திங்கிங் 12 மணி, இது செட் ஆகாது. ஓகே, அப்ப நீங்க என்ன பார்த்தாகணும்? இது 1 hour பிரேக்கர், இது 4 hour எஃபி ஜைவோ எஃபி 15 தெரியல 5 மினிட் தான். ஓஹோ, சார்ட் வரல, சாரி. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேற ஐடியில இருந்து கிளாஸ் எடுக்கிறேன். ப்ரீமியம் இல்லை. கன்ஃபார்மா அந்த இடத்துல என்ட்ரி இருக்கும். இந்த இடத்துல சொல்றேன் என்ட்ரி இருக்கும். எப்படி சொல்றேன்னா, அங்க எம்எஸ்எஸ் வச்சிருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. லோ எடுத்துருக்கு, இங்க இருந்து வந்துட்டு இங்க லைட்டா ரியாக்ஷன் கொடுத்து இந்த லோ எடுத்துதான் மார்க்கெட் மேல போயிருக்கு. இங்க எதனா ஒரு என்ட்ரி கொடுத்து போயிருக்கோம், இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் என்ட்ரி கொடுத்து தான் போயிருக்கோம். கிடைக்கல, 5 மினிட் சார்ட் வரல, ப்ரீமியம் போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பேர்?
இந்த யூரோ யூஎஸ்டி செல்லு நான் பார்க்கலாம். ஒன்றா இந்த இடத்துல என்ட்ரி பார்த்தோம் யூரோ யூஎஸ்டி. இதுக்கப்புறம் தான் பார்க்கல, இங்கெல்லாம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றா ஒரு ஃபிஜி, டியூஸ்டே, ஒரு கிளாக், சரி 4 டேட்டு. ஓகே, அதான் கன்சாலிடேட்டு, எக்ஸ்பேண்டு, ரீட்ரேஸ்மெண்ட்டு, அகைன் ஃபாலோவிங் த ட்ரெண்ட். அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே இருந்தது எஃப்இஜி அப்படியே எடுத்தாலும் ஓகே. உங்க இதான் நேற்று கூட பார்த்தேன் நினைக்கிறேன். சிஇ போட்டு எடுத்தாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம். ஓகே, சிஇ பார்த்து எடுத்தாலும் ஓகே தான். அது ஃபிபோ கூட யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா பாயிண்ட் காமிக்காது மிட்லைன் போடும்போது, பாயிண்ட் முக்கியம். இது பாக்ஸ் எப்படி போறீங்க அதே மாதிரி லோ டு ஐ, சாரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் லைன்லேருந்து தேர்ட் ஹேண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. 1.05035. ஓகே, நியூயார்க் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் லோ வச்சா போதும். ஓகே, அரௌண்ட் இங்கே நீங்கள் போயிட்டு 4 ஹவரில் தான் பார்க்கணும் பின்னாடி யாரா டிவி இருக்கான்னு. மொத்தமாக ஈக்குவலைஸ் ஒன்று இருக்குது, இதை எடுத்துக்கலாம் ஓவராலாக. இந்த மாதிரி விக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ரீச் ஆகும், சம்டைம்ஸ் ரீச் ஆகாது. பாடி தான் மெயின். ஓகே, இது வரைக்கும் பாருங்க ரீச்டு, அவ்வளோதான். 5.9 ஓகே தான், ஓரளவு நல்ல ரிவார்ட் தான். ஏன்னா ஒரே செஷனில் கவர் ஆகுது. ஆனால் மிட் நைட் ஆகிட்டு இருக்கும். இது 8:45 தான் என்ட்ரி கிடைக்குது ஃபர்ஸ்ட் மேக்ரோஸில். 1:30 மணி ஆயிடுச்சு. நீங்கள் 2 hour வந்தோம்னா புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே கில் ஜோனை தவிர்த்து வேறு எந்த டைம்லையுமே இன்ட்ராடே பண்ணாதீங்க. கில் ஜோன் தான் இம்பார்ட்டன்ட். இன்ட்ராடேனால கில் ஜோன் தான். வேறு எதனா உங்களுக்கு ஆட் ஆனால் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே உங்களால் இங்கே பண்ண முடியும். மேக்ரோஸ் டைமும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உட்கார முடியும். இந்த 3 மணி நேரத்தில் வேறு எதனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா மேக்ரோஸ் வரும்போது கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ்டாக அப்போ எதனா கிடைக்குதா ஒரு 20 நிமிஷமாவது இருக்கிற 3 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி உட்காருங்கன்றேன். அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைக்காது. ஓகே, சரி இப்போ க்ளோஸ் பண்ணலாம். இது ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள், சால்வ் பண்ணிடலாம். நல்லா ஃபண்டட் அக்கௌண்ட் கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இருக்காது. சரி, டவுட்ஸ் இல்லை மூவ் ஆன் பண்ணலாம்.